வருகின்ற ஜூன் 22ஆம் தேதி மதுரையிலே இந்து முன்னணி நடத்துகின்ற முருக பக்தர்கள் மாநாடு தடை செய்யப்பட வேண்டும் என்று இன்று மக்கள் அதிகார கழகம், மே 17 இயக்கம், பெரியார் திராவிட கழகம், திராவிட விடுதலை கழகம் மற்றும் வெல்ஃபேர் பார்ட்டி ஆகிய அமைப்புகளை எல்லா அமைப்பு தோழர்களெல்லாம் சேர்ந்து இன்று புகார் ஒன்றை நாங்கள் டிஜிபியிடம் கொடுத்திருக்கின்றோம். ஏற்கனவே திருப்பரங்குன்றம் பிரச்சனையை ஒட்டி அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய தர்கா என்பது தர்காவை அகற்ற வேண்டும் என்ற முயற்சியில் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய இந்து மக்களிடையே கலவரத்தை ஏற்படுத்துகின்ற சூழலை ஏற்படுத்தியிருந்தார்கள். நாம் பார்த்தோம். அது தொடர்பாக முருகனை மீட்போம் கந்தனை காப்போம் என்ற நம்ம நோட்டீஸ் போட்டு பிரச்சாரம் பண்ணோம். அதற்கு மத நல்லிணக்க கூட்டமைப்பு ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அந்த கூட்டமைப்பு சார்பாக தொடர்ந்து இதற்கு எதிராக போராடி வருகின்றார்கள். மதுரையில் அங்கும் அந்த கூட்டமைப்பிலும் பல்வேறு ஜனநாயக சக்திகள் அமைப்பாக இருக்கின்றார்கள். இன்று அந்த கூட்டமைப்பின் சார்பாக மதுரையில் ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. முருக பக்தர்கள் மாநாடு நடத்தக்கூடாது என்று ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. அதையொட்டி தமிழகம் முழுவதும் பல இடங்களில் நாங்கள் காவல்துறை இடம் நாங்கள் புகார் கொடுத்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த புகார் என்பது இன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நேற்று மதுரைக்கு வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இது திட்டமிட்டு திமுக அரசு என்பது அதாவது இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கின்றது, இந்த மலை என்பது முழுக்க இஸ்லாமியர்களுக்கான மலை என்று சொல்கின்றது என்று திமுக அவதூறு குற்றச்சாட்டு செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் முருக பக்த மாநாடை வரவேற்று பேசுகிறாரு. அப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லும் போது இது முழுக்க முருக பக்தர்களுக்காக நடத்தப்படுற மாநாடுன்னு சொல்கிறாரு. ஆனால் அமித்ஷா அவர்கள் இது ஒரு அரசியல் மாநாடு என்ற வகையில் தான் சொல்கிறார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் எங்கே வட மாநிலங்களில் ராமரை தூக்கி பிடிச்சிக்கிட்டு எப்படி ஒரு மத கலவரங்களை ஏற்படுத்துகின்றார்களோ அதே போன்று தமிழ்நாட்டில் முருகனை தூக்கி பிடிச்சிக்கிட்டு அதன் மூலமாக ஒரு மத கலவரங்களை அதற்கான சூழலை ஏற்படுத்தி இங்கே மக்களை ஒற்றுமையாக வாழ்கின்ற மக்களை பிளவுபடுத்துகின்ற வேலைகளை செய்கின்றார்கள். அதற்கான அடித்தளமாகத்தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துகின்றார்கள். இதற்கான எல்லா வேலைகளையும் தயாரிப்பு வேலைகளையும் இவர்கள் செய்து வருகின்றார்கள். போஸ்டரு, சுவரெழுத்து எழுதுவது, நோட்டீஸ் போட்டு அந்த நோட்டீஸில் முழுக்க பொய்யான பிரச்சாரங்களை செய்வது. ஏற்கனவே இந்த மலை என்பது சிக்கந்தருக்கும் முருகனுக்கும் சொந்தமான மலை என்று பல தீர்ப்புகள் வந்திருக்கின்றது. அவையெல்லாம் இருக்கும்போதே இந்த மலை என்பது திருப்பரங்குன்றம் முருகனுக்கு சொந்தமான மலை என்று இவர்கள் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை செய்து வருகின்றார்கள். ஆகவே இந்த மாநாடு முருக பக்தர்கள் என்ற பெயரில் ஒரு மத நல்லிணக்கத்தை சீர்குலைக்கின்ற மத கலவரங்களை உருவாக்குகின்ற நடவடிக்கையின் அவர்கள் இன்று மதுரையில் செய்யவிருக்கின்றார்கள். தமிழ்நாடு முழுக்கவே செய்கிறாங்க. அவங்க எல்லா இடங்களிலையும் பிரச்சாரம் செய்யப்படுகின்றது, நோட்டீஸ் ஒட்டப்படுகின்றது, சூழல் எழுதப்படுகின்றது. ஆகவே இதை திட்டமிட்டு முருகனை எடுத்துக்கொண்டு முருகன் யாரு, இவனுக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? முருகன் நம்ம கடவுள். சாதாரண நாட்டார் தெய்வ வழிபாட்டில் சாதாரண மக்கள் வழங்கக்கூடிய ஒரு கடவுளுக்கும் இவனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்றது? ஆகவேதான் இது தடை செய்யப்பட வேண்டிய மாநாடு. முருக பக்தர்களின் பெயரில் இவர் எல்லாரையும் அதாவது மொத்த தமிழ்நாட்டையும் பிளவுபடுத்துகின்ற சதி இது என்பதை வலியுறுத்தி தான் இன்றைக்கி நாங்கள் இந்த புகாரை கொடுத்திருக்கின்றோம். அந்த வகையில் இந்த முருக பக்தர்கள் மாநாடு என்று சொல்லக்கூடிய இந்த மத கலவரத்திற்கான மாநாடு என்பது இந்து முன்னணி நடத்தக்கூடிய மாநாடு என்பது தடை செய்யப்பட வேண்டும் என்று இன்று மதுரையில் மத நல்லிணக்க கூட்டத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. இங்கே நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் பல இடங்களில் புகார் கொடுத்திருக்கின்றோம். ஆகவே இந்த மாநாடு என்பது தடை செய்யப்பட வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக இருக்கின்றது. நன்றி. இந்துத்துவ அமைப்புகள் முருக பக்தர் மாநாட்டை மதுரையில் நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். இது முருக பக்தர்கள் அறிவிக்கவில்லை, அரசியல்வாதிகள் அறிவித்திருக்கிறார்கள். கடவுள் நம்பிக்கையிலே மதத்தை அரசியலோடு இணைத்து ஒரு கலவரம் செய்கின்ற வேலையை இந்த இந்துத்துவ அமைப்புகள் இந்தியா முழுவதும் செய்து வருகிறார்கள். இப்போ இந்த முருக பக்தர்கள் அப்படின்ற அந்த பட்டியல் நம்ம எல்லாருமே வரும். எல்லா குடும்பத்திலையும் முருக பக்தர்கள் இருக்கிறாங்க.
ஆனால் நம்ம யாருமே நம்ம குடும்பத்தில் இருக்க யாருமே அப்படியெல்லாம் வந்து முருக பக்தர்கள்லாம் சேர்ந்து மாநாடு நடத்தோன்னு யாரும் கேட்கல, இல்லை முருக பக்தர்லாம் சேர்ந்து கட்சி நடத்தோன்னு யாரும் கேட்கல. அது அவரவர் தனிப்பட்ட நம்பிக்கை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயந்தான். இப்போ எனக்கு திருமுருகன் பேர் வச்சிருக்கிறாங்க, அம்மா முருக பக்தர்கள் தான். அதுக்காக அவங்க தனியாக போய் மாநாடு நடத்தணும்னு யாரும் கேட்கல. கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா போய் கடவுளை பார்க்குறாங்க, கோயிலுக்கு போகிறாங்க, வேண்டிக்கிறாங்க, மொட்டை போடுறாங்க, அல்லது ஆடு மாடு பலி கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் தான் பூஜை செய்வது. இதுதான் எல்லா பக்தர்களும் செய்கிற விஷயம். எந்த பக்தரும் போய் மாநாடெல்லாம் நடத்த மாட்டாங்க. அப்போ இந்த மாநாடு என்பது பிஜேபி அல்லது இந்துத்துவ அமைப்பு நடத்துகிற மாநாடு என்பது அவங்க அரசியல் செய்கிறதுக்கும் அவங்க லாபம் சம்பாதிப்பதற்காக நடத்துகிற மாநாடு. இது எல்லாருக்கும் புரிகிறது. இதை மதுரையில் அவங்க செய்வதற்கான நோக்கம் இருக்கிறது. என்னென்னா, மதுரையில் வந்து மாரவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்திலேயே இஸ்லாமியர்களுக்கு அங்கே வழிபாட்டு தலம் அமைப்பதற்கு அந்த பாண்டிய அரசனே வந்து இடம் ஒதுக்கி இருப்பது வரலாறாக இருக்கிறது. ஆக மதுரையில் வந்து மதம் கடந்து அனைவரும் தமிழர்களாக தமிழ் மொழியை வளர்த்து தமிழர்கள் ஒன்றாக வாழ்ந்த வரலாறு நம்முடைய வரலாறு. அங்கே அப்படிப்பட்ட ஒரு மதுரையில் மக்களை மத ரீதியாக துண்டாட வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்திற்காக இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. இவர்களுக்கு பிஜேபி காரங்களுக்கோ இந்துத்துவ அமைப்பினருக்கோ முருகன் மேலே எந்த பக்தியும் கிடையாது, முருகன் மேலே எந்த மரியாதையும் கிடையாது. முருகனுக்கும் இந்த இந்து அமைப்புகளுக்கும் பிஜேபிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, எந்த தொடர்புமே இல்லை. நம்ம குடும்பத்தில் சேர்ந்தவர்கள் தான் இந்த முருக பக்த வழிபாட்டில் இருக்கக்கூடியவர்கள். நாம் தினம் பார்க்குறவங்க தான். தினம் வீட்டில் இப்போ நாங்கள் கடவுள் கும்பிடாமல் கூட இருக்கலாம், ஆனால் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க வணங்குறவங்க தான். தினம் நாங்களும் முருகனை பார்க்க தான் செய்கிறோம். அப்போ இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஒரு அரசியல் படுத்துறது அப்படிங்கிறது இங்கே மத ரீதியாக அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை, வளர்ச்சியை பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டை, கல்வியில் செழித்த தமிழ்நாட்டை துண்டாடுவதற்கான வேலையாகத்தான் இதை செய்கிறாங்க. அப்போ இந்த முருக பக்தர் மாநாடு என்பதே வந்து முழுக்க மதவெறியை தூண்டுவதற்கான, தமிழ்நாட்டில் கலவரத்தை கொண்டு வரதுக்கான மாநாடு. இப்போ பிஜேபிக்காரங்களே வந்து காசு கொடுத்து தான் மக்களை கூட்டிகிட்டு போகிறாங்க அவங்களோட மாநாட்டுக்கெல்லாம். நான் அந்த மக்களுக்கு இப்போ சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். உங்கள்கிட்ட கொடுக்கக்கூடிய 200 ரூபாயோ 500 ரூபாயோ அல்லது அதுக்காக வைக்கக்கூடிய வண்டி வாகனமோ உணவுக்காகவோ நீங்கள் எந்த இடத்துலையும் இவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துடாதீங்க. நீங்கள் ஏதோ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், பக்தர்கள் மாநாடு கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போவாங்க. நமக்கு வந்து இதுபோல் கலவரம் பண்ணக்கூடிய, தமிழ்நாட்டை வந்து துண்டாடக்கூடியவர்களுக்கு நம்ம ஆதரவு தெரிவிக்கக்கூடாது. அதுக்காக நம்ம துணை போயிடக்கூடாது என்கின்ற கவலை நம்ம எல்லாத்துக்கும் இருக்குது. அந்த அடிப்படையில் மதுரையில் நாங்கள் தொடர்ச்சியாக இதுக்காக மக்களை போய் சந்திக்கிறோம். அந்த மதுரை மக்கள் யாருமே வந்து இந்த பிஜேபியோடைய இந்த மாநாட்டை அங்கீகரிக்கவில்லை, ஆதரிக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி முருக பக்தருக்கான மாநாடு நடத்துறது வந்து எல்லாருமே முருக பக்தரெலாம் ஆதரிப்பான்னா, தமிழ்நாடு இருக்கக்கூடிய 90% இங்கே இந்து வழிபாட்டு முறையில் இருக்கக்கூடியவர்கள் வந்து முருக பக்தர்கள் தான். அவர்களெல்லாம் இன்றைக்கு எடுத்து போட்டிருக்கணும், அதெல்லாம் எடுத்து வந்து பேசியிருக்கணும். அப்படிலாம் யாருமே பேசலை. எத்தனையோ கட்சிகள் இருக்கிறது. அந்த கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து முருக பக்தர்கள் இருக்கிறார்கள். இப்போ அதிமுகவில் முருக பக்தர் இருக்கிறார்கள், தேமுதிகவில் முருக பக்தர் இருக்காங்க, பாமகவில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாமா வந்து பேசுகிறாங்க. இல்லை பிஜேபியில் இருக்கவங்க மட்டும்தான் முருக பக்தர், மற்றவனுக்குலாம் முருகன் மேலே பக்தி இல்லையா என்ன? பழனிசாமினே வச்சுட்டு எடப்பாடியார் இருக்கிறாரு, அவரும் முருக பக்தர் தான். அவர் வந்து இந்த மாநாடு நடத்தினாரா? அப்போ இது வந்து முழுக்க கலவரத்தை கொண்டு வருவதற்காக நடத்தக்கூடிய ஒரு சதித்திட்டமாகத்தான் நாங்கள் பார்க்குறோம். ஆகவே இது கலவரம் நடந்துவிடக்கூடாது, இந்த கலவரக்காரர்கள் ஒன்று திரண்டு விடக்கூடாது, இது போன்ற மதவெறியில் மக்களை துண்டாடக்கூட வாய்ப்புகளை கொடுத்து விடக்கூடாது என்றுதான் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் இது வந்து முழுக்க மதவெறி தூண்டுகிற போக்கில். இப்போ நீங்கள் எந்த முருக பக்தனாவது நம்ம ஊரில் முஸ்லீமுக்கு எதிராக பேசுவானா, கிறிஸ்தவருக்கு எதிராக பேசுவானா, அல்லது பிற சமூக மக்களுக்கு எதிராக பேசி நம்ம பார்த்துருக்குறோமா? அப்படி இல்லை. ஆனால் இந்த முருக பக்தர்னு சொல்லக்கூடிய இந்த பிஜேபிக்காரங்க மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள், மற்ற மதத்தை சார்ந்தவர்கள், சிறுபான்மையினருக்கு எதிராகவே பேசி வந்து முருக பக்தியை எப்படி வளர்த்த முடியும்? அப்போ இங்கே இப்போ முருக பக்தி அப்படிங்கிறதே வந்து முஸ்லீமுக்கு எதிராக பேசுகிறதா முருக பக்தியா? அப்படின்னா இத்தனை ஆயிரம் வருஷமாக இங்கே எப்படி மசூதியும் தர்காவும் முருகனுடைய கோவிலும் வழிபாட்டு தலங்களும் அம்மன் உள்ளிட்ட அந்த கோவில் வழிபாட்டு முறை எப்படி ஒன்றா இருந்திருக்க முடியும்? எப்படி தமிழ்நாட்டில் அப்படி எல்லாரும் ஒன்றா இருந்திருக்கிறோம்? இத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்கிறோமே, நம்ம என்னைக்காவது மற்ற மதத்தை வந்து வெறுத்து பேசியிருக்கிறோமா? அப்போ இது வந்து முஸ்லீம்களை வெறுப்பதற்கான ஒரு கும்பலை கொண்டாந்து இறக்குறான். அதற்கு முருகபக்தர் மாநாடுன்னு வச்சுக்கிறான். முஸ்லீம்களை வெறுப்பது பேர் முருகபக்தர் மாநாடு அல்ல, அது முருகபக்தியும் அல்ல. இந்த நிலம், இந்த தமிழ் நிலம் அனைவருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடிய நிலம், அனைவரையும் அரவணைத்த நிலம். இங்கே வந்து உலகிலேயே பழமையான மசூதிகளும் இங்கே உண்டு, பல வழிபாட்டு தலங்கள் இங்கே உண்டு.
எந்த இடத்துல யாருக்கும் நம்ம எதிராக இல்லை. நம்ம தமிழர்கள் தலைநிமிர்ந்து நிற்கிறோம். யாருக்கும், எந்த மதத்திற்கும், எந்த கடவுள் நம்பிக்கைக்கும் நம்ம வந்து எதிரானவர் இல்லை என்று சொல்லக்கூடிய மண்ணாக தமிழ்நாடு இருக்குது. இதில் வடநாட்டிலிருந்து ஒரு கட்சிக்காரன் இங்கே வந்து அவன் ஏதோ முருக பக்த மாதிரி நம்ம என்ன கேட்குறான், உத்தரப்பிரதேசத்தில் முருகன் கோயில் இருக்கா, குஜராத்தில் ஏதாவது முருகன் கோயில் நீ கட்டியிருக்கிறியா, முருகனுக்கு ஏதாவது நீ வந்து வடநாட்டில் ஏதாவது செஞ்சுருக்கிறியா, உனக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம், உன் கட்சிக்காரனுக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? ஆக எந்த ஒன்றும் இல்லை. டெல்லியில் வந்து முருகன் பேரில் ரோடு போட்டிருப்பியா நீ? டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் முருக பக்தரில் இருக்கிறவங்களை 7000 வீடு இடிச்சிருக்கிற நீ. டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்களோட வீடு 7000 பேர் வீடை இடிச்சிட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு நான் என்ன தமிழனுக்கு நல்லது பண்ணுறேன், முருகனுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லி இந்த பித்தலாட்டத்தை ஏன் செய்கிறான்? அதே மதுரையில் தமிழர்கள் ஆயிரம் ஆண்டுகளாக வளர்ந்து நம்ம இங்கே நாகரிகத்தை வளர்த்த கீழடியில் அவ்வளோ ஆதாரம் இருக்குது. அந்த ஆதாரத்தினுடைய அறிக்கைகள் வெளியில் வந்ததுன்னா உலக அளவில் பழம்பெரும் நாகரிகங்களில் தமிழர் நாகரிகமும் மதுரை வைகை ஆற்றுக்கரையினுடைய நாகரிகமும் இந்த மதுரை மக்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அந்த கீழடி அறிக்கையை ஏன் இது வரைக்கும் வெளியிடலை? அமித்ஷா வந்து நேற்றுக்கு வந்து பேசுகிறாரு. நம்ம அமித்ஷாவை பார்த்து கேட்போம், பிஜேபி தலைவரை பார்த்து கேட்போம். கீழடி என்கின்ற மதுரையினுடைய நாகரிகத்தின் தொட்டிலாக அறியப்படுகின்ற அந்த பெருமை மிகுந்த தமிழனுடைய பெருமையை பேசுகின்ற அந்த கீழடி அகழாய்வினுடைய அறிக்கையை ஏன் பிஜேபி வெளியிடாமல் தடுத்து வைத்திருக்கிறது, ஏன் மறுக்கிறது? இதைத்தான் நாங்கள் கேட்க விரும்புகிறோம். நீ வந்து தமிழன் மேலே அவ்வளோ உனக்கு மரியாதை இருக்குதுன்னா கீழடி அறிக்கை வெளியிட வேண்டியதானே? ஏன்னா கீழடி அறிக்கை வெளியில் வந்ததுன்னா நாம் குஜராத்தில் இருக்கக்கூடிய அவன் சொல்லக்கூடிய இந்து நாகரிகத்தை விட பழமையானவர்கள், சரஸ்வதி நாகரிகத்தை விட சரஸ்வதி நாகரிகம் ஒரு நாகரிகமே கிடையாது, அப்படி ஒரு ஆறுமே கிடையாது. இல்லாத ஆறை சொல்கிறான், இல்லாத நாகரிகத்தை சொல்கிறான். ஆனால் இருக்கிற தமிழர் நாகரிகத்தை சொல்ல மறுக்கிறான். அப்போ தமிழனுடைய பெருமை, தமிழ் மொழியினுடைய பெருமை, பழமை இதெல்லாம் வந்துடாது, வரக்கூடாது என்பதற்காக பிஜேபி வேலை செய்யுது. அமித்ஷா வந்து நேற்று மதுரையில் இதுதான் பேசணுமா? ஏன் கீழடி பற்றி பேச மாட்டாரா? தமிழனுடைய நாகரிகம் பழமையானதுன்னு பேச மாட்டாரா? தமிழ் மொழி சமஸ்கிருதத்தை விட பழமையானதுன்னு சொல்ல மாட்டாரா? அப்போ இதைத்தான் நாங்கள் திரும்ப கேட்க விரும்புகிறோம். தமிழன் மேலே அக்கறையும் கிடையாது, தமிழ் மொழியின் மேலே இவங்களுக்கு எந்த பாசமும் கிடையாது, தமிழ் மொழிக்கான எந்த நிதியும் ஒதுக்கலை. தமிழர்களுடைய வரலாறை சொல்லக்கூடிய உலக அளவில் புகழ் யோசிச்சு பாருங்கள். கீழடி அறிக்கை வெளிவந்திருந்ததுன்னா உலக அளவில் மதுரையினுடைய பெருமை வந்திருக்காதா? மதுரையினுடைய பெருமை பேசப்பட்டிருக்குமா இல்லையா? உலக அளவில் பல பல்கலைக்கழகங்கள், பல அறிஞர்கள் இந்த கீழடியை பற்றி பேசியிருப்பார்கள், மதுரையின் பெருமையை பற்றி பேசியிருப்பாங்க. உலகம் முழுவதிலும் இருந்து மதுரைக்கு வந்திருப்பாங்க, கீழடி பார்ப்பதற்கு வந்திருப்பாங்க. அதையெல்லாம் தடுத்தது யாருனால் பிஜேபி, அமித்ஷா அவர்கள், மோடி அவர்கள், இவர்கள்லாம் தடுத்திருக்கிறார்கள். உலக அளவில் தமிழன் பெருமை போகாமல் தடுத்தவர்கள் இவர்கள் தான். அப்போ கீழடி பெருமையை தடுத்து விட்டு முருகன் பக்தனை நடத்துறதுங்கிறது கண் துடைப்பு மட்டுமல்ல, நம்ம ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகம். ஆகவே தமிழர்கள் இதை ஆதரிக்கக்கூடாது. தமிழ்நாடு காவல்துறை இது முழுமையாக தடுக்க வேண்டும். என்றால் இது முஸ்லீமுக்கு எதிராக, பிற சமூகத்திற்கு எதிராக கலவரம் செய்வதற்காக உருவாக்கி இருக்கிறார்கள். இப்படி ஏதாவது கலவரம் ஆச்சு, நாளைக்கு ஏதாவது இந்த பக்தி மாநாடை வச்சு கலவரம் பண்ணானுங்கன்னா, நான் கோயம்புத்தூரில் நான் பார்த்துருக்கேன் நேரடியாகவே, இப்படியாக கலவரத்தை அவன் தூண்டிவிட்டு அங்கே செய்த கலவரத்தினால் 20 ஆண்டுகள் அந்த நகரம் பெருமளவில் பாதிக்கப்பட்டது. அதே போல் ஒரு பாதிப்பு நாளைக்கு மதுரைக்கும் வந்துவிடும். தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய நகரங்கள் சென்னை, கோவை, மதுரை, இதில் மதுரைக்கு எந்த பாதிப்பும் வந்துவிடக்கூடாது. மதுரை என்பது நம்முடைய பண்பாட்டு அடையாளம், நமது மொழி அடையாளம், மொழி பெருமை, நமது நாகரிகத்தின் பெருமை, நம்ம நாகரிகத்தினுடைய தமிழர் நாகரிகத்தினுடைய தொட்டில் அது. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்து அந்த மண்ணிலே இந்த மதவெறி கூட்டம் ஒரு மாநாடு நடத்துவது என்பது நமக்கு அவமானமானதாக நாளைக்கு மாறிவிடக்கூடாது என்பதை அனைத்து கட்சியினருக்கும் சேர்த்து சொல்கிறோம். நீங்கள் பாஜகவோட கூட்டணி வைத்திருக்கிற கட்சியினர் இதை கண்டிக்கணும். உங்களுக்கு இந்த பொறுப்பு இருக்குது. இந்த மாநாட்டை, இந்த முருகபக்தர் மாநாட்டை மதத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வதை, பாஜகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே கண்டிக்கவில்லை என்றால் அந்த கட்சிகள் தமிழர்களிடத்தில் தனிமைப்பட்டு போகும் என்று நாங்கள் எச்சரிக்கை விரும்புகிறோம். நாங்கள்லாம் கட்சிகள்லாம் அப்பாற்பட்டு தான் வந்து நிற்கிறோம். நாங்கள் மக்கள் மீது மரியாதையின் அடிப்படையில், மக்கள் மீதான பாசத்தின் நேசத்தின் அடிப்படையில் வந்திருக்கிறோம். அப்போ இது அனைத்து கட்சி, தமிழ்நாட்டின் அனைத்து கட்சியும் ஒற்றை குரலில் இந்த மாநாட்டை நிறுத்த வேண்டும் என்ற குரல் கொடுக்கணும். குறிப்பாக அதிமுக பெரும் பொறுப்பு இருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்த முருகனுக்கு என்ன தீங்கு வந்துருச்சு? திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அதிமுக ஆட்சியும் தானே இருந்தது. நீங்கள் தான் ஆண்டு காலம் ஆண்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு சேர்த்தானே குறை சொல்கிறான், அவன் உங்களுக்கு சேர்த்த குற்றவாளி ஆக்குறான் பாரதிய ஜனதா கட்சிக்காரன். அப்போ உங்கள் ஆட்சியில், இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியில் முருகனுக்கு என்ன கேடு வந்தது? ஒரு கேடும் கிடையாது. இங்கே முருகன் என்பவன் இங்கே மக்களினுடைய மரியாதைக்குரிய, நேசத்திற்குரிய ஒரு கடவுள், ஒரு இறை வணக்கத்திற்குரியவராக இருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட ஒரு கலவரத்தை இங்கே வளர்த்துவதற்கு, பாரதிய ஜனதா கட்சி நடத்துவதற்கு, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியும், கூட்டணிக்கு போகிறேன்னு நினைக்கிற கட்சியும்,
பாரதிய ஜனதா கட்சி எதிர்ப்பது எங்களது முதல் இலக்கு என்று சொல்லக்கூடிய கட்சியும் இங்கே ஆளும் கட்சியும் இதர கட்சிகள் அனைவரும் ஒற்றை குரலில் எதிர்த்து நிற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை நாங்கள் இங்கே முன்வைக்கின்றோம். காவல்துறையும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மதவெறி இப்போ கடந்த சமயத்தில் இதே மாதிரி பண்ணும் பொழுது முஸ்லீம்களை குறிவைத்து 2 பாடல்கள் வெளியிட்டார்கள் இந்து முன்னணி. அதை போய் நாங்கள் புகார் அளித்தோம். அந்த பாடல்கள் நீக்கப்பட்டன. இதுபோல் மதவெறியை தூண்டக்கூடிய மக்களை பிளவுபடுத்தக்கூடிய வேலையை செய்வார்கள். அதை தடுத்து நிறுத்துவதற்கு நாம் அனைவரும் கவனமாக இருக்க வேண்டும். ஒற்றுமையோடு ஒரே குரலோடு தமிழ்நாட்டில் மதவெறிக்கு இடமில்லை என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக நாங்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கின்றோம். மக்கள் அதிகார கழகம் இதற்கான ஒரு ஏற்பாடை செய்திருக்கிறார்கள். திராவிட விடுதலை கழகத்தின் தோழர்கள் வந்திருக்கிறார்கள். தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் தோழர்கள் வந்திருக்கிறார்கள். வெல்ஃபேர் கட்சியினுடைய தோழர் வந்திருக்கிறார்கள் மற்றும் ஜனநாயக சக்திகள் இந்த ஒருங்கிணைப்பில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு மதுரையிலும் போராட்டம் நடந்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் பிஜேபியை அம்பலப்படுத்துகின்ற போராட்டத்தையும் நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம் என்பதை சமய தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. முகமது கோஸ் வெல்ஃபேர் பார்ட்டியுடைய மாநில துணைத் தலைவர். 1992 டிசம்பர் 6ஆம் தேதி யூபியில் இருக்கக்கூடிய அந்த சர்ச்சைக்குரிய பகுதியை நாங்களாம் விசிட் செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம், ராமரை வந்து தரிசிக்க போகிறோம்னு சொல்லி அயோத்திக்கு ராமர் பக்தர்களை ஒன்று திரட்டினார்கள். ஆனால் அங்கு பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்டு பெரிய கலவரம் நடத்தப்பட்டு அதன் பிறகு 2 எம்பிக்களை வைத்து கொண்டிருந்த பாஜக 78 எம்பிக்களை பெறக்கூடிய அளவுக்கு வந்து வளர்ந்தது. அந்த அச்சத்தை தான் நாங்கள் இங்கே வெளிப்படுத்துகிறோம். ஏற்கனவே பிப்ரவரி மாதம் மதுரையில் நடந்த அந்த திருப்பரங்குன்றம் ஆர்ப்பாட்டத்தில் ஹெச் ராஜா அங்கே இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலையை அப்புறப்படுத்தணும் சொல்லி பேசியிருக்கிறார். தொடர்ந்து அந்த கூட்டத்தில் பேசிய பல இந்துத்துவ அமைப்பினர் வந்து அதே விஷயத்தை திரும்ப சொல்லியிருக்கிறாங்க. எப்படி அயோத்தியில் வந்து பாபர் மஸ்ஜிதை இடித்து ஒரு பெரிய கலவரத்தை ஏற்படுத்தினார்களோ அதே ஒரு மாடலை தான் மதுரையில் வந்து ஒரு கலவரத்தை நடத்தி அதன் மூலம் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கலான்னு சொல்லி பாஜக திட்டமிடுகின்ற சந்தேகம் எங்களுக்கு இருக்குது. ஆகவே தமிழ்நாடு அரசு உடனடியாக இந்த முருகர் பக்தர் என்ற போர்வையில் சங்க பரிவார அமைப்புகள் நடத்தக்கூடிய இந்த கலவர மாநாட்டை தடை விதிக்கணும். அதற்கு யாரெல்லாம் திட்டமிடுகிறாரோ அத்தனை பேரும் கைது செய்யணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறோம். இன்றைக்கி வந்து ஏடிஜிபி எல்லண்டோ வந்து பார்த்து எங்களுடைய புகாரை கொடுத்துருக்கோம். உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்காங்க. நாங்கள் அந்த நடவடிக்கை எடுப்பார சொல்லி நம்புகிறோம்.